சரி, அடுத்ததா ஒரு மாணவர் ரிட்டாரிக்கல் கொஸ்டின், என்னது ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் அதாவது ஃபோனில் சொன்ன விஷயம் என்னன்னா, சார் அதாவது இந்த பேப்பரில் இந்த போட்டி தேர்வுக்கு நம்ம பேங்க் எக்ஸாமுக்கு இந்த கிளர்க் எக்ஸாம் அப்புறம் இந்த டிஎன்பிசி எக்ஸாமுக்குலாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் நிறைய போடுவாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி கேட்டிருந்துருக்குறாங்க. எப்படின்னா ஐடென்டிஃபை த ரிட்டாரிக்கல் கொஸ்டின், ஒரு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த 4ல் ஐடென்டிஃபை த ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இது அந்த 4 கொஸ்டின் நான் போர்டில் எழுதியிருக்கிறேன். இந்த 4ல் ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சார் எனக்கு எஸ்ஆர்ஓ டைப்னா என்னன்னு தெரியும், WH டைப்னா என்னன்னு நமக்கு தெரியும், டேக் கொஸ்டின்னா என்னன்னு தெரியும், ஓஆர் கொஸ்டின் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்னங்க சார் ரிட்டாரிக்கல் கொஸ்டின்? இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் பாருங்க, அதே கேள்வியை நான் இங்கே எழுதி போட்டிருக்கிறேன். ஐடென்டிஃபை த ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா அதாவது இது 4ல் எது ரிட்டாரிக்கல் கொஸ்டின் உங்களால கெஸ் பண்ண முடியுதா? முதல்ல இந்த ரிட்டாரிக்கல் கொஸ்டின் தமிழ்ல கூட இருக்கு. முதல் ரிட்டாரிக்கல் கொஸ்டினா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்றேனே. பதிலை எதிர்பார்க்காமல் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பெயர் தான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். பதில் அதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம கேட்போம். தமிழ்ல எப்படி தமிழ்ல ஒரு கேள்வி கேட்கறது உண்டு. தமிழ்ல இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோவமா ஒருத்தங்களை திட்டும் போது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா அப்படின்னு கேட்போம். உடனே அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோமா? ஆமா எனக்கு அறிவு இருக்கு, இல்லை எனக்கு அறிவு இல்லை. இதுக்கு நம்ம பதில் சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த கேள்வியிலேயும் பதில் இருக்கு. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டாங்கனாலே உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம கேமராமேன்ட்ட நான் ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் கேட்குறேனே. இப்போ அவரை நான் எத்தனை மணிக்கு ரெக்கார்டிங் வர சொல்லியிருந்தேன்னா 4 மணிக்கு வர சொல்லியிருந்தேன். அவர் 4:30 மணிக்கு வந்திருக்கிறார். இவர்கிட்ட நான் இப்போ ஒரு ரிட்டாரிக்கல் கொஸ்டின் கேட்குறேன், என்னங்க உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இதுக்கு அவர் பதில் சொல்ல முடியுமா? எங்க கேமராமேன் கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம் எனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கு, இல்லை எனக்கு கொஞ்சம் பொறுப்பு இல்லை, இப்படி எல்லாம் பதில் சொல்றது இல்லையா? இதுதான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். பொதுவாக அது தமிழில் நம்ம நிறைய இந்த மாதிரி ரிட்டாரிக்கல் கொஸ்டின் கேட்கறது உண்டு. அவன்லாம் மனுஷனா குணத்தில், மிருகமா மனுஷனா, அவன்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த கேள்வியிலேயே பதில் வந்துருது என்ன அப்படின்னாக்கா அவன் மனுஷனே கிடையாது, அவன்லாம் ஒரு மனுஷனா. இது ஒரு கேள்வி, ஆனா இதுக்கு நம்ம பதில் சொல்றதும் இல்லை, பதில் எதிர்பார்க்கறதும் இல்லை. புரியுதுங்களா இல்லையா? இந்த மாதிரியானது தான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். தமிழ்ல இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ரிட்டாரிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, இதுக்கு நம்ம வாட்ஸ் யுவர் நேம் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். மை நேம் இஸ் சிவா, மை நேம் இஸ் என்ன, உங்க நேம் சொல்லுவீங்க. புரியுதுங்களா இல்லையா? அப்ப இது ரிட்டாரிக்கல் கொஸ்டின் கிடையாது. இப்போ ஆர் தே பிளேயிங் எப்படிங்க? ஆர் தே பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா? இதுக்கு பதில் சொல்லலாம், ஆமாம் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எஸ் தே ஆர் பிளேயிங், நோ தே ஆர் நாட் பிளேயிங், இப்படின்னு இதுக்கும் பதில் சொல்லிடுவோம். அப்ப இது ரிட்டாரிக்கல் கொஸ்டின் கிடையாது. ஓகே, why should I help you? why should I help you அப்படின்னா இது கோபத்தை வெளிப்படுத்தும் போது சொல்லப்படக்கூடிய ஒரு வாக்கியம் மாதிரி இருக்கு. why should I help you? நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும்? அதாவது நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன். why should I help you man? நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும்? why should I help you? இதுதான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இதுக்கு நான் you should help me, இதுக்கு பதில் நம்ம எதிர்பார்க்கணும். அதாவது நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் நம்ம கேள்வியா சொல்றோம். why should I help you? why should I come there? அதாவது நான் அங்க வர மாட்டேன். why should I, நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? why should I apologize? அதாவது நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். இதுதான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். அப்போ இங்க இதுதான் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். புரியுதுங்களா இல்லையா? இஸ் திஸ் யுவர் பென்? எஸ் திஸ் இஸ் மை பென். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இத மாதிரி who knows அப்படின்னோம், யாருக்கு தெரியும், அதாவது யாருக்கும் தெரியாது அப்படின்ற மீனிங். இன்னும் ஒரு 2-3 ரிட்டாரிக்கல் கொஸ்டின் இங்கிலீஷ்ல எழுதுறேனே. ஆர் யூ கிரேசி? ஆர் யூ கிரேசி? ஆர் யூ கிரேசி? ஏய் நீ என்ன பைத்தியமா? இதுக்கு நம்ம பதில் சொல்லுவோமா? ஆமா நான் பைத்தியம், இல்லை நான் பைத்தியம் இல்லைன்னு பதில் சொல்றது இல்லை. ஆர் யூ கிரேசினா நீ லூஸ் எப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆர் யூ கிரேசி? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? பாருங்க, டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ், உனக்கு அறிவு இல்லையா? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ்? டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் மேன், இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். டோன்ட் யூ ஹேவ் சென்ஸ் இப்படி கேட்கும்போது இது எல்லாமே ரிட்டாரிக்கல் கொஸ்டின். மீண்டும் ஒருக்க சொல்றேன், ரிட்டாரிக்கல் கொஸ்டின்னா என்னன்னா பதிலை எக்ஸ்பெக்ட் பண்ணாம எதிர்பாராமல் கேட்கப்படக்கூடிய கேள்விதான் என்னது? ரிட்டாரிக்கல் கொஸ்டின். இப்ப புரிஞ்சுதா இல்லையா? ஓகே, திஸ் இஸ் ரிட்டாரிக்கல் கொஸ்டின். ஓகே, சரி, அடுத்த கேள்வி பார்ப்போமா?